நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன்ல, தம்பிக்கு வந்து ஓட்ஸ் பிஸ்கட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன். சரி ஸ்வீட்னஸ்லாம் இவனுக்கு எதுவும் அதில ஆட் பண்ண முடியாது அப்படின்ட்டு கேரட்டு, ஸ்வீட் கார்ன் அதுக்கப்புறம் பனானா இது 3 தான் வந்து நான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலா இந்த பிஸ்கட் பார்த்தீங்கன்னா, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். நான் அப்படியே மத்த பிஸ்கட்ஸ் பண்ற மாரி சும்மா அப்படியே பண்ணேன். பட் டேஸ்ட் வைஸ் நல்லாவே வந்திருந்துச்சு. கேரட்டையும், ஸ்வீட் பொட்டேட்டோவையும் நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அத வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர்ல வச்சு நல்லா அத வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் வந்து நான் வறுத்து வச்சிருந்தேன் ஏற்கனவே. அத அரைச்சுட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஓட்ஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா 1 கப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழத்த வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க கேரட்டும், ஸ்வீட் பொட்டேட்டோவும் அதையும் வந்து இதில நல்லா சேர்த்திட்டு நான் அப்படியே மேஷ் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனா அது வந்து சரியா மேஷ் பண்ணவே முடியல. அதனால மிக்ஸி ஜார்ல போட்டு லைட்டா தண்ணி சேர்த்தி நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப அதில இந்த பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, இப்ப அதையும் சேர்த்திட்டு நல்லா வந்து இத மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தேன். மத்த டைம் நம்ம ஏதாவது ஓட்ஸ் பிஸ்கட்டோ, இல்ல கோதுமை பிஸ்கட்டோ பண்ணோம்னா நல்லா வந்து கெட்டியா வரும் நம்ம சப்பாத்தி மாவு கண்டிஷனுக்கு. ஆனா இது வந்து ஒரு மாரி பிசு பிசுன்னு ஒட்டிட்டு இருந்துச்சு. அது ஏன்றது வந்து எனக்கும் தெரியல. கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கனாட்டு இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு டீடைல்டான ரெசிபி வந்து நான் இன்னொரு நாள் கூட சொல்றேன். சின்ன சின்ன ரவுண்டா ரெடி பண்ணி பேக்கிங் ட்ரேல வச்சாச்சு. கொஞ்சம் டிசைன்ஸும் அதில போட்டுட்டு இருந்தேன். பேக் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாரி தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா, பேக் பண்ணதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமாமா. நான் 2 டைம் ஒன்ஸ் எடுத்துட்டு சரியா வேகலன்னு சொல்லிட்டு மறுபடியும் 2வது டைம் வச்சு எடுத்தேன். பட் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் வேணா இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம மறுபடியும் அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம்.